கச்சத்தீவு விவகாரத்தை திமுக சும்மாவிடப் போவதில்லை என்றும் தொடர்ந்து இதுகுறித்து 10 ஆண்டுகளாக வலியுறுத்திய போதிலும் பாஜக அரசு செவி கொடுக்க மறுத்துவிட்டு சீன ஆக்கிரமிப்பு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதால் மட்டுமே கச்சத்தீவு விவகாரத்தை தேர்தல் ஆதாயத்திற்காக பாஜக கையில் எடுத்துள்ளதாகவும் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். திமுக அதிமுக எம்பிகள் 10 வருஷமா நாடாளுமன்றத்தில் மௌனம் காத்திருக்காங்க. அண்ணாமலை குற்றச்சாட்டு தெரிவித்தார். அப்படி மௌனமா இருந்தோன்னா ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க? எல்லா எதிர்கட்சிகளையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. மௌனமா இருக்கவங்களே சஸ்பெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? பேச விடலை. நீங்க தொடர்ந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அதுக்கு அந்த நாடாளுமன்றத்தை பிஜேபி எந்த டிஸ்கஷனுமோ விவாதமோ எதுக்குமே இடமளிக்காத ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாங்க தொடர்ந்து எதிர்த்ததால் தான் இத்தனை பேர் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குனாங்க. திமுக அமைதியா இல்லைங்க. முதலமைச்சர் அவர்களே தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு பல முறை நாங்க அதை பத்தி கேள்வி எழுப்பியிருக்கிறோம். பதில் சொன்னதே கிடையாது. மோடி அவர்களோ பிஜேபி அரசாங்கமோ. அவர் இலங்கைக்கு போயிருக்காரு. அதை தாண்டி எத்தனையோ முறை அதை பத்தி பேசிக்கலாம், ஏதாவது முயற்சிகள் எடுத்தாங்க. எதுவுமே பண்ணாம தேர்தல் வந்தவுடன் அதுவும் இந்தியா சீனா எல்லையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல பேசுறது இது வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமே தவிர இதுல மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.